அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன், உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள். அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையும். குருபலன் வருகிறது. கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தன லாபங்களை பெற்று மகிழ்வீர்கள். கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக நிலைகளை காணலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 இரவு 8:14 விருச்சிக லக்கணத்தில் மிதுன ராசியில் குரோதி ஆண்டு பிறக்கிறது. இந்த குரோதி ஆண்டு கோச்சார கிரக நிலைகளை காணலாம். கும்பராசியில் சனிபுவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் கூட்டணி. மீனராசியில் சுக்கிரன் புதன் ராகு. மேசராசியில் சூரியன் குரு. சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசியில் கேது. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன், குரு பெயர்ச்சி பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி காண்போம். பூச நட்சத்திர அதிபதி சனி பகவான் இந்த வருடம் கடகராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும். இந்த குரோதி வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்பதனால் உடல் சோர்வு, மந்த நிலை, நோய் நொடி தொந்தரவுகள் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரோதி ஆண்டு விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிறது. விருச்சிக லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் சனி செவ்வாய் கூட்டணி. இந்த ஆண்டு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்து யோகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தான பலமாக இருக்கிறது. பூச நட்சத்திர அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தி நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கும். விருச்சிக லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டிலே புதன் சுக்கிரன் ராகு கூட்டணி. கடகராசிக்கு 9ஆம் வீட்டிலே விரயத்திற்கு 3ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் சுக லாபாதிபதி கடகராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும். தந்தையை விட்டு வெகு தொலைவில் நீங்கள் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை கடகராசி பூச நட்சத்திர இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும். 12ஆவது வீட்டின் அதிபதி நீச்ச நிலையில் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சுகஸ்தானாதிபதி உச்ச பலத்துடன் இருக்கிறார். இந்த வருடம் வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தன தானிய வசதி வாய்ப்புகள், நல்ல செல்வாக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பாக்கியத்திலே ராகுபவன் அமர்ந்திருக்கும் போது கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தந்தையை விட சற்று கூடுதலாக வருமானம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் குரு சூரியன் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த ஆண்டு தனக்காரகன் 10ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். சத்ருஸ்தானாதிபதி தொழிற்ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலை
கொஞ்சம் கடினமாக நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய நிலை, உழைப்புக்கேற்ற பன்மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய நிலை கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். ஜென்ம ராசிக்கு அதிபதியானவர் சந்திர பகவான் 12வது வீட்டிலே விரயத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் உறக்கம் கெடும். 3ஆம் வீட்டில் கேது, பாக்கியத்தில் ராகு, அஷ்டமத்தில் சனி. சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு லாபத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம். முதல் 7%, நடு 2%, கடை 1%. கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு முழு கந்தாய பலன் உள்ளது. அதனால் பணம் சம்பாதிப்பதில் தடையில்லை. வீடு, மனை, நிலம், நிலபுல சொத்துக்கள் வாங்குவதில் தடையில்லை. இந்த ஆண்டு தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். சித்திரை மாதம் முதல் ஆடி வரை முதல் 4 மாத காலம் 7% கந்தாய பலன் உண்டு. ஆவணி முதல் கார்த்திகை வரை 2% கந்தாய பலன் உண்டு. மார்கழி முதல் பங்குனி வரை 1% கந்தாய பலன் உண்டு. முதல் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். நல்ல சம்பளம், அதிக வருமானங்களை பெறலாம். ஆவணி மாதத்திற்கு பிறகு பூச நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள், பல வருடமாக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு ஆவணி மாதத்திற்கு மேல் திருமணம் தங்கு தடையின்றி நடக்கும். சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டம். வருட இறுதியில் சுப செலவும் உண்டு, சேமிப்பும் உண்டு. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சாரார். மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சாரார். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிச நட்சத்திரம் 2 பாதத்திலும் குரு பகவான் அடுத்த ஓராண்டு காலம் கடக ராசிக்கு 11வது இடமான உபஜயஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு 11வது வீட்டிலே அமர்கிறார். கடக ராசி என்பதற்கு அடுத்த ஓராண்டு காலம் முழுமையான குருபலன் உண்டு. கோச்சாரத்திலே 11வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது மன எண்ணம் வெற்றி பெறும். உபஜயஸ்தானம், நினைப்பதெல்லாம் நடத்தி காட்டுகிறார் என்றால் 11வது வீட்டிலே சுப கிரகம் வர வேண்டும். இந்த ஆண்டு கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 11வது வீட்டில் குரு பகவான் வருகிறார். மூத்த உடன்பிறப்புகள், அண்ணன் அக்கா வழி நன்மை உண்டு. மருமகன் மருமகள் வழி நன்மை உண்டு. அவர்களெல்லாம் செல்வாக்கு உயரப்போகிறது. 11வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து 3 பாரிகளால் 3 வீடுகளை பரிசீவார். அந்த 3 வீடுகள் கோடி நன்மையை கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கடகராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே கேது பகவான் வந்திருக்கிறார். இதுவரை தடை தாமதம் எதையும் முன்னின்று செயல்படுத்த முடியாமல் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு புலம்பலாகவே இருந்துச்சு. அஷ்டமச்சனியின் அவஸ்தைகளும் கடுமையாக இருந்துச்சு. 3ஆம் வீட்டை குரு பகவான் பரிசீயும் போது கேதுவனுடைய தாக்கம் குறையும். தைரியமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செயல்படுத்தலாம். தைரியமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். அது உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை உண்டு. நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனுக்குடன் வெளிப்படுத்தலாம். அது உடனுக்குடன் புகழ் கீர்த்தியை பெற்றுத்தரப்போகிறது. கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டை குரு பகவான் பரிசீயும் போது உங்களுடைய கற்பனை எண்ணங்கள் இப்போ உலகறியும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. கடக ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் குரு. அதன் பிறகுதான் பாக்கிய அதிபதி. 6ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டை பரிசீயும் போது உங்கள் பிள்ளை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எவ்வளோ கடன் பெற்றிருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி,
உங்கள் பிள்ளை உங்கள் கஷ்டங்களை நீக்கும். 6ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டை பாரி செய்யும்போது உங்கள் பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய பலம் உண்டு. குலதெய்வ அருள் உண்டு. பூரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள். சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பியிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சுமூகமாக உட்காந்து கலந்து பேசி சண்டை இல்லாமல் பாகப்பிரிவினை செய்து கொள்ள வேண்டும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பாரி செய்து கொண்டிருக்கிறார். சனி குரு 2 கிரகங்கள் 5ஆம் வீட்டை பாரி செய்யும்போது பூரிய சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் கோர்ட்டு கேஸு வழக்கு சிக்கல் இல்லாமல் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டு பாகப்பிரிவினை செய்து கொள்ள வேண்டும். சண்டை கட்டி கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா பூரிய சொத்துக்களில் வில்லங்கம் வந்து சேர்ந்துவிடும். கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை கடகராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 7ஆம் இடம் 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பாரி செய்யும்போது 2ஆம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் தர திருமணம் நடக்கும். முதல் தர திருமணம் நடக்கும். 7ஆம் இடம் சுபிச்சம். நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், தொழில் தொடங்கலாம், வர்த்தகம் செய்யலாம். 7ஆம் வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையால் பாரி செய்யும்போது கூட்டு முயற்சியால் கூட்டு தொழிலால் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இருவரும் ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான அமைப்பு. கடகராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது களத்திரம் இனிக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பெயர் நன்மதிப்பை கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் உணர்வீர்கள். அதற்குண்டான ஒரு காலகட்டம் 2024ஆம் வருடம் குரோதி ஆண்டு உங்களுக்கு காட்டுகிறது. குரு பகவான் 11ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வரும். குரு அருள் இருக்கும்போது தான் ஜீவனம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக நடக்கும், வேலை நன்றாக கிடைக்கும், நல்ல வருமானம், நல்ல பணம் சம்பாதித்து தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், ஒரு வீட்டு மனைனாச்சும் வாங்கலாம், நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வசதி வாய்ப்புகள் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு உயரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்கிறதென்றால் நீங்கள் எதிலும் பொறுமையாக நிதானமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அஷ்டமச்சனி 8ஆம் வீட்டிலே மிக பலமாக இருக்கிறது. சனி பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. உங்களை மற்றவர்கள் பெருமையாக பேசினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் சரி, மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வசதி வாய்ப்புகள், உங்களுடைய குடும்ப நலனை கருதி கடகராசி பூச நட்சத்திர நண்பர்கள் இந்த வருடம் கடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, மற்றவர்கள் யாருக்கும் ஜாமீன் கையப்படாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் குடும்பம் ஒன்று என்று இந்த ஆண்டு கடந்தீர்கள் என்றால் குரு அருள் மிகச்சிறப்பாக பூச நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கிறது. மற்றவர்கள் விஷயங்களில் மற்றவர்கள் நலன் நாடினீர்கள் என்றால் உங்களுக்கு கெடுதல் சேர்ந்துவிடும். சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள், சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமச்சனிக்கும் சந்திர திசைக்கும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவார். மன அழுத்தம், மனக்குழப்பங்களை உண்டாக்கி விடுவார். எதையும் நல்ல வழியில் செயல்படுத்த முடியாது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.